டெயின்ட்ரி மலைக்காட்டை பற்றி பேசும்போது ஒரு சாதாரண காட்டை பேசுவதாக ஆகாது. பூமியில் இன்னும் உயிருடன் இருக்கும் மிக பழமையான மலைக்காடுகளில் ஒன்றுதான் டெயின்ட்ரி. ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மலைக்காடு சுமார் 18 கோடி ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்றை கொண்டதாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அதாவது டைனோசர்கள் பூமியில் வாழ்ந்த காலத்திலேயே இந்த காடு உருவாகத் தொடங்கியிருக்கலாம். உலகில் இன்று காணப்படும் பல தாவரங்களின் முன்னோடி இனங்கள், அரிய பூச்சிகள், பழமையான மர வகைகள் மற்றும் தனித்துவமான உயிரினங்கள் இன்னும் இங்கு வாழ்கிறார்கள். அதனால் டெயின்ட்ரி மலைக்காடு ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, பூமியின் பரிணாம வளர்ச்சியை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு உயிருள்ள இயற்கை அருங்காட்சியகம். இந்த மலைக்காடு ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. இதன் பரப்பளவு சுமார் 1200 சதுர கிலோமீட்டர். உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பான கிரேட் பேரியர் ரீஃபும் இந்த பழமையான மலைக்காடும் ஒன்றுக்கொன்று மிக அருகில் அமைந்திருப்பது உலகிலேயே அரிதான இயற்கை அமைப்பு. ஒரு பக்கத்தில் பசுமையான மலைக்காடு, மறுபக்கத்தில் நீல நிற கடல். இந்த இரு உயிரியல் உலகங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஆறுகள் மலைகளிலிருந்து பாய்ந்து கடலை அடைகின்றன. பறவைகள், பூச்சிகள் மற்றும் பல உயிரினங்கள் இந்த இரண்டு உலகுகளுக்கு இடையே இயற்கையான தொடர்பையும் உருவாக்குகின்றன. டெயின்ட்ரி மலைக்காட்டின் காலநிலை ஆண்டு முழுவதுமே ஈரப்பதம் நிறைந்ததாக இருக்கும். ஆண்டுக்கு 2000 முதல் 7000 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் பகுதிகளும் இங்கு இருக்கின்றன. அதைப்போல கோடை காலத்தில் அதிக வெப்பமும் அதிக ஈரப்பதமும் நிலவும். இதுவே ஆயிரக்கணக்கான தாவர இனங்கள் தொடர்ந்து வளர உதவு செய்கின்றன. ஒரு நாளில் பலமுறை மழை பெய்வது இங்கு சாதாரண நிகழ்வு. மழை, வெப்பம் மற்றும் ஈரப்பதம் இணைந்து இந்த காட்டை எப்போதும் பசுமையாகவே வைத்திருக்கின்றன. இந்த காட்டில் உலகின் மிக அரிய தாவர இனங்கள் பல காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவில் உள்ள தாவர இனங்களில் கணிசமான பகுதி இந்த ஒரு மலைக்காட்டிலேயே இருக்கின்றது. சில மரங்கள் 40 முதல் 50 மீட்டர் உயரம் வரை வளர்கின்றன. அவற்றின் கிளைகள் சூரிய ஒளியை மறைக்கும் அளவுக்கு பறந்து விரிந்திருக்கும். கீழே சிறிய தாவரங்கள், கொடிகள், பாசிகள், பெரணிகள் மற்றும் பூஞ்சைகள் அடர்த்தியாக வளர்ந்து பல அடுக்குகளை கொண்ட உயிரியல் உலகத்தையும் உருவாக்குகின்றன. டெயின்ட்ரி மலைக்காட்டின் மிகப்பெரிய சிறப்பே அதன் உயிரினங்கள்தான். ஆயிரக்கணக்கான பூச்சி இனங்கள், நூற்றுக்கணக்கான பறவை இனங்கள், ஊர்வன, இருவாழ்விகள் மற்றும் பாலூட்டிகள் இங்கு வாழ்கிறார்கள். உலகின் பல பகுதிகளில் அழிந்து போன உயிரினங்களின் உறவினர்கள் இன்னும் இந்த காட்டில் வாழ்கிறார்கள். அதனால் இந்த காடு விஞ்ஞானிகளுக்கு ஒரு திறந்த ஆய்வுக்கூடமாகவும் திகழ்கிறது. இந்த காட்டின் மிகவும் புகழ்பெற்ற பறவை கேசோவரி. பறக்க முடியாத இந்த பெரிய பறவை சுமார் 2 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. அதன் தலையின் மேல் கடினமான கொம்பு போன்ற அமைப்பும் இருக்கும். மிகவும் வலிமையான கால்களும் கூர்மையான நகங்களும் கொண்ட இந்த பறவை தன்னை தாக்க வந்தால் மனிதருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் இயற்கையாக அது மனிதர்களை தாக்காது. பழங்களை உண்டு வாழும் இந்த பறவை விதைகளை பல கிலோமீட்டர் தூரம் பரப்புவதன் மூலம் காட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கும் வகிக்கிறது. அதை போல டெயின்ட்ரியில் வாழும் உயிரினங்களில் மரத்தவளைகள், மரத்தில் வாழும் கங்காருகள், அரிய வௌவால்கள், வண்ணத்து பூச்சிகள், பள்ளிகள் மற்றும் பல வகையான பாம்புகளும் அடங்குகின்றன. சில உயிரினங்கள் இந்த காட்டில் மட்டுமே வாழ்கிறார்கள். உலகின் வேறு எந்த பகுதியிலும் அவற்றை காண முடியாது. இது போன்ற உயிரினங்கள் இடவசதி சார்ந்த இனங்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அவற்றின் வாழ்விடம் அழிந்தால் அந்த இனங்களும் முற்றிலும் அழிந்துவிடும். டெயின்ட்ரி மலைக்காட்டில் ஓடும் ஆறுகளும் கூட மிக முக்கியமானவை. மலைப்பகுதிகளில் பெய்யும் மழை பல சிற்றாறுகளாக மாறி இறுதியில் டெயின்ட்ரி ஆற்றில் கலக்கிறது. இந்த ஆறு கடலை அடையும் வரை பல்வேறு உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் இருக்கிறது. சில பகுதிகளில் உப்பு நீர் முதலைகளும் வாழ்கிறார்கள். எனவே இந்த காட்டின் சில ஆற்றங்கரைகள் மிகவும் கவனமாக அணுகப்பட வேண்டிய இடங்களாகவும் கருதப்படுகிறது. இந்த மலைக்காட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பழங்குடியினர் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக குகு எலான்சி மக்கள் இந்த காட்டை தங்கள் பாரம்பரிய நிலமாகவும் கருதுகிறார்கள். எந்த மரம் மருந்தாக பயன்படும், எந்த பழம் உணவாக உண்ணலாம், எந்த பகுதிகளை தவிர்க்க வேண்டும் என்பதனை அவர்கள் தலைமுறைகளாக கற்றுக்கொண்டு பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். இன்று இந்த பழங்குடியினரின் அறிவும் இயற்கை பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
ஜெயின்ட்ரி மலைக்காடு உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இது ஒரு அழகான காடு என்பதற்காக மட்டுமல்ல, பூமியின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமான இடம் என்பதற்காகவும். பல பழமையான தாவர குடும்பங்கள் இன்னும் இங்கு உயிருடன் இருப்பதால் தாவரங்கள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றன என்பதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த காட்டிற்கு வருகிறார்கள். மரங்களின் உச்சியில் அமைக்கப்பட்ட நடைபாதைகள், இயற்கை சுற்றுலா, ஆற்றுப்படகு பயணங்கள், பறவைகளை பார்வையிடுதல், இரவு நேர காட்டுக்குள் ட்ரெக்கிங் செல்வது போன்ற விஷயங்கள் இங்கே மிகவும் பிரபலமானவை. இருந்தாலும் சுற்றுலா என்பது இயற்கையை பாதிக்காமல் இருக்க கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. இன்று ஜெயின்ட்ரி மலைக்காடு பல சவால்களை எதிர்கொள்கிறது. காலநிலை மாற்றம், அதிக வெப்பநிலை, நீண்ட வறட்சி காலங்கள், வெளிநாட்டு தாவர இனங்களின் பரவல் மற்றும் மனித நடவடிக்கைகள் இந்த காட்டின் இயற்கை சமநிலையை பாதிக்கிறது. இருந்தாலும் ஆஸ்திரேலியா அரசு, விஞ்ஞானிகள், உள்ளூர் சமூகங்கள் மற்றும் பழங்குடியினர் இணைந்து இந்த காட்டை பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். அதைப்போல ஜெயின்ட்ரி மலைக்காடு கார்பன் சேமிப்பகமாகவும் செயல்படுகிறது. ஆயிரக்கணக்கான பெரிய மரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி தங்களுக்குள் சேமிக்கிறார்கள். இதனால் உலக வெப்பமயமாதலை குறைப்பதில் இந்த காடு மிக முக்கிய பங்கும் வகிக்கிறது. அதே நேரத்தில் மழை உருவாகவும், நிலத்தடி நீர் நிரம்பவும், பல உயிரினங்கள் வாழவும் இது உதவுகிறது. விஞ்ஞானிகள் இன்னும் ஜெயின்ட்ரி மலைக்காட்டில் புதிய உயிரினங்களை கண்டுபிடித்து வருகிறார்கள். புதிய பூச்சிகள், பூஞ்சைகள், நுண்ணுயிர்கள், சிறிய தாவரங்கள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் இந்த காடு இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படாத இயற்கை உலகங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு புதிய ஆய்வும் பூமியின் உயிரியல் வரலாற்றை பற்றிய புதிய தகவல்களை வழங்குகின்றன. ஜெயின்ட்ரி மலைக்காடு நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. இயற்கையின் சில பகுதிகள் மனிதர்களை விட மிகவும் பழமையானவை. மனித நாகரிகம் உருவாகுவதற்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த காடு இருந்திருக்கிறது. டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தையும், பனி யுகங்களையும், கண்டங்களின் மாற்றங்களையும் கடந்து இன்று வரை உயிருடன் தொடர்கிறது. அதனால் இது ஒரு சாதாரண காடு அல்ல, காலத்தை வென்ற உயிரியல் உலகம். ஆக ஜெயின்ட்ரி மலைக்காடு என்பது ஆஸ்திரேலியாவின் ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது பூமியின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை இணைக்கும் இயற்கையின் அற்புதமான பாலமாகும். இந்த காட்டின் ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு பறவையும், ஒவ்வொரு ஆறும் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தொடரும் உயிரின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஜெயின்ட்ரியை பாதுகாப்பது என்பது ஒரு காட்டை பாதுகாப்பது மட்டுமல்ல, பூமியின் மிக பழமையான உயிரியல் மரபுகளில் ஒன்றை பாதுகாப்பதாகும். நைல் நதி என்பது ஒரு சாதாரண நதி அல்ல, அது முழு கண்டத்தின் உயிர் நாடியாகும். உலகின் மிக நீளமான நதிகளில் ஒன்றாக கருதப்படும் நைல் நதி சுமார் 6650 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஆப்பிரிக்காவின் பல்வேறு நிலப்பரப்புகளை கடந்து இறுதியிலே மத்திய தரைக்கடலில் கலக்கிறது. உலகில் பல நதிகள் இருக்கின்றன, ஆனால் ஒரு நதி மட்டும் பல நாடுகளுடைய குடிநீர், விவசாயம், மின்சாரம், உயிரியல், பொருளாதாரம், சுற்றுலா மற்றும் அரசியலை ஒரே நேரத்தில் தீர்மானிக்கிறது என்றால் அது நைல் நதிதான். சஹாரா போன்ற உலகின் மிகப்பெரிய பாலைவனத்திற்கு நடுவே பச்சை நிற உயிர் பாதையாக ஓடும் இந்த நதி விண்வெளியில் இருந்தே தெளிவாக காணப்படும் அளவிற்கு பூமியின் தனித்துவமான இயற்கை அமைப்புகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது. நைல் நதியின் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் அது ஒரே இடத்தில் பிறப்பதில்லை என்பதுதான். உண்மையில் 2 மிகப்பெரிய நதிகள் ஒன்றாக இணைந்த பிறகே நைல் நதி உருவாகுகிறது. வெள்ளை நைல் மற்றும் நீல நைல் என்ற 2 கிளை நதிகள் சூடானின் கார்த்தூம் நகரில் சந்திக்கின்றன. வெள்ளை நைலின் முக்கிய நீராதாரம் கிழக்கு ஆப்பிரிக்காவின் விக்டோரியா ஏரி. இந்த ஏரி உலகின் 2வது மிகப்பெரிய நன்னீர் ஏரி. நீல நைல் எத்தியோப்பியாவின் தானா ஏரியில் பிறக்கிறது. குறிப்பாக எத்தியோப்பிய மலைப்பகுதிகளில் பெய்யும் பருவமழையே நைலின் பெரும்பாலான நீருக்கு காரணம். மழை காலங்களில் நைலில் ஓடும் மொத்த நீரில் சுமார் 80 முதல் 85 விழுக்காடு வரை நீல நைலிலிருந்து வருகிறது. நைல் நதியின் நீர்பிடிப்பு பகுதி சுமார் 34 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது ஆப்பிரிக்க கண்டத்தின்
1/10 உள்ளடக்குகிறது. இந்த மாபெரும் நதி அமைப்போடு தொடர்புடைய நாடுகள் டான்சானியா, உகாண்டா, ருவாண்டா, புருண்டி, காங்கோ ஜனநாயக குடியரசு, கென்யா, எத்தியோப்பியா, எரிட்ரியா, தெற்கு சூடான், சூடான் மற்றும் எகிப்து என மொத்தம் 11 நாடுகள். உலகில் இவ்வளவு நாடுகளின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய நதிகள் மிகவும் குறைவுதான். அதைப்போல இந்த நாடுகளில் பெய்யக்கூடிய மழை, உருவாகக்கூடிய சிற்றாறுகள் மற்றும் ஏரிகள் அனைத்துமே இறுதியில் நைல் நதியின் ஒரு பகுதியாகத்தான் மாறுகின்றன. நைல் நதி பெரும்பாலும் வடக்கு நோக்கி ஓடுகிறது. இது உலகிலேயே வடக்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதிகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. தெற்கு ஆப்பிரிக்காவின் ஈரப்பதமான பகுதிகளில் இருந்து புறப்பட்டு சஹாரா பாலைநிலத்தின் வறண்ட நிலப்பரப்பை கடந்து இறுதியில் எகிப்தினுடைய வடக்கில் மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி ஆக மத்திய தரைக்கடலிலும் இது கலக்கிறது. இந்த டெல்டா சுமார் 22,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. செயற்கைக்கோள் படங்களில் இந்த பகுதி முக்கோண வடிவில் தெளிவாக தெரியும். உலகின் மிகவும் வளமான விவசாய நிலங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. நைல் நதி இல்லை என்றால் எகிப்து எப்படி இருக்கும் என்று பல விஞ்ஞானிகள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அதற்கான பதில் மிகவும் எளிது. நைல் இல்லை என்றால் இன்றைய எகிப்தின் பெரும்பகுதி மக்கள் வாழ முடியாத பாலைவனமாகவே இருக்கும். இன்று எகிப்தின் மக்கள் தொகையில் 95 விழுக்காட்டிற்கும் அதிகமானவர்கள் நைல் நதியின் கரையோரங்களில் டெல்டா பகுதியிலும் வாழ்கிறார்கள். நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 4 விழுக்காட்டிற்கும் குறைவான பகுதிகள்தான் பெரும்பாலான மக்கள் வசிக்கிறார்கள். காரணம், அங்கு நைலுடைய நீர் கிடைக்கிறது. உலகில் ஒரு நதியை இவ்வளவு அதிகமாக சார்ந்திருக்கும் நாடுகள் மிக குறைவுதான். நைல் நதி விவசாயத்தின் உயிர்நாடியாகவும் கூட திகழ்கிறது. பருத்தி, கோதுமை, அரிசி, கரும்பு, சோளம், பேரிச்சம்பழம், வெங்காயம், தக்காளி, சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பல்வேறு காய்கறிகள் நைல் நீரின் உதவியால் விளைவிக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமான கால்வாய்கள் மூலம் நதி நீர் விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு வருடத்தில் பல முறை அறுவடை செய்யும் வாய்ப்பை இந்த நதி வழங்குகிறது. உணவு பாதுகாப்பு முதல் ஏற்றுமதி வரையிலும் எகிப்தின் பொருளாதாரத்தில் நைல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதைப்போல நைல் நதி உயிரினங்களின் சொர்க்கமாகவும் விளங்குகிறது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஊர்வனங்களில் ஒன்றான நைல் முதலை இந்த நதியின் முக்கிய அடையாளம். ஒரு பெரிய நைல் முதலை 6 மீட்டர் வரை வளரக்கூடியது. அதன் எடை 700 கிலோவை தாண்டலாம். அதைப்போல நீர் யானைகள், நூற்றுக்கணக்கான மீன் இனங்கள், பல வகையான ஆமைகள், நாரைகள், கழுகுகள், பெலிக்கன் பறவைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான நீர்வாழ் உயிரினங்கள் இந்த நதியை சார்ந்தே வாழ்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு பறக்கும் புலம்பெயர் பறவைகளுக்கும் நைல் பள்ளத்தாக்கு முக்கிய ஓய்விடமாகவும் இருக்கின்றது. நைல் நதியில் வாழ்வது அழகான அனுபவமாக மட்டுமல்ல, ஆபத்தானதாகவும் இருக்கலாம். நைல் முதலைகள் உலகின் மிகப்பெரிய வேட்டையாடும் ஊர்வனங்களில் ஒன்றாகும். நீர் யானைகள் அமைதியாக தோன்றினாலும் ஆப்பிரிக்காவில் ஆண்டுதோறும் அதிக மனித உயிரிழப்பிற்கு காரணமாக இருக்கிறது. சில பகுதிகளில் ஒட்டுண்ணிகள் மற்றும் நீரால் பரவும் நோய்களும் பிரச்சனையாக இருக்கின்றன. அதனால் நைல் நதி வாழ்க்கையையும் வழங்குகிறது, அதே நேரத்தில் இயற்கையின் சக்தியையும் நினைவூட்டுகிறது. நைல் நதி இன்று மிக முக்கியமான போக்குவரத்து வழியாகவும் கூட பயன்படுத்தப்படுகிறது. நூற்றாண்டுகளாக படகுகள் மற்றும் கப்பல்கள் இந்த நதியின் வழியாக பொருட்களை எடுத்துச் செல்கிறார்கள். இன்றும் பல நகரங்களை இணைக்கும் நீர்வழி போக்குவரத்தும் நடைபெறுகிறது. சுற்றுலா கப்பல்கள் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகளை அழைத்துச் செல்கிறது. நதிக்கரைகளில் உள்ள கிராமங்கள், நகரங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் உலகம் முழுவதும் வரும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. நைல் நதியை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது அஸ்வான் உயர் அணை. இந்த அணை வெள்ளத்தை கட்டுப்படுத்துகிறது, மின்சார உற்பத்தியும் செய்கிறது. அதைப்போல ஆண்டு முழுவதும் பாசனத்திற்கு நீர் வழங்குகிறது. ஆனால் இதனால் சில இயற்கை மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளன. முன்பு வெள்ளம் கொண்டு வந்த வளமான வண்டல் மண் தற்போது அணையில் தேங்கி விடுகிறது. இதனால் விவசாயிகள் அதிகமாக உரங்களை பயன்படுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஒரு அணை எப்படி ஒரு நாட்டின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இன்றைய காலத்தில் நைல் நதியை சுற்றி அதிகம் பேசப்படும் விஷயம் நீர் அரசியல்.
எத்தியோப்பியா கட்டியிருக்கக்கூடிய கிராண்ட் எத்தியோப்பியா அணை ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நீர்மின் திட்டங்களில் ஒன்று. இந்த அணை எத்தியோப்பியாவின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் எகிப்து மற்றும் சூடான் எதிர்காலத்தில் தங்களுக்கு கிடைக்கும் நீரின் அளவு பாதிக்கப்படுமோ என்று வருந்துகிறார்கள். இதனால் நைல் இன்று ஒரு புவியியல் அதிசயம் மட்டுமல்ல, சர்வதேச அரசியலின் முக்கிய மையமாகவும் இருக்கிறது. காலநிலை மாற்றமும் நைல் நதிக்கு புதிய சவாலாக உருவாகி இருக்கிறது. சில ஆண்டுகளில் அதிக மழை காரணமாக வெள்ளம் ஏற்படுகிறது. சில ஆண்டுகளில் மழை குறைவதால் நீர்மட்டம் குறைகிறது. உலக வெப்பமயமாதல் காரணமாக மழை முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் எதிர்காலத்தில் நைல் நதியை அதிகமாக பாதிக்கக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். இதனால் நீர் மேலாண்மை, அணை நிர்வாகம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகிறது. பண்டைய காலத்தில் நைல் நதிக்கரையில்தான் எகிப்திய நாகரிகம் வளர்ந்தது. ஆண்டுதோறும் ஏற்பட்ட வெள்ளம் வளமான வண்டல் மண்ணை கொண்டு வந்ததால் விவசாயம் செழித்தது. அதுவேதான் நகரங்கள், கோவில்கள், பிரமிடுகள் மற்றும் ஒரு பெரும் நாகரிகத்தை உருவாக்கவும் உதவியது. ஆனால் இன்று நைலின் முக்கியத்துவம் வரலாற்றில் மட்டுமல்ல, தற்போதும் கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்க்கையின் அடிப்படையாகவே இருக்கின்றது. ஆக நைல் நதியை சுற்றி இன்னும் பல மர்மங்களும் இருக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக இந்த நதியின் உண்மையான பிறப்பிடத்தை கண்டுபிடிக்க உலக நாடுகளின் ஆய்வாளர்கள் முயல்கிறார்கள். விக்டோரியா ஏரியா, அதற்கு முன்புள்ள கிளை நதிகளா அல்லது இன்னும் தொலைவில் உள்ள மலைப்பகுதிகளா என்ற விவாதம் பல ஆண்டுகள் நீடிக்கிறது. இன்று கூட நைல் அமைப்பின் சில தொலைதூர கிளை நதிகள் குறித்து புதிய ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆக நைல் நதி வெறும் ஆப்பிரிக்காவின் ஒரு நதி அல்ல, அது மனிதன் இயற்கையுடன் எவ்வாறு இணைந்து வாழ்கிறான் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம். பாலைவனத்தின் நடுவே வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி, கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவு வழங்கும் ஆற்றல், ஆயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு வாழிடமாகவும் இருக்கிறது. பல நாடுகளின் பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய வளமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் சர்வதேச அரசியலையும் தீர்மானிக்கும் ஒரு இயற்கை சக்தி. இவை அனைத்தும் நைல் நதிக்குள் அடங்கியிருக்கின்றன. பூமியில் உள்ள மலைத்தொடர்களை பற்றி பேசும்போது பலரின் நினைவுக்கு முதலில் வருவது இமயமலை. உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்ட் அங்கு இருப்பதால் அது மிகவும் புகழ்பெற்றது. ஆனால் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எது என்று கேட்டால் பதில் இமயமலை அல்ல. அந்த பெருமை தென் அமெரிக்காவில் பறந்து விரிந்து நிற்கும் ஆண்டீஸ் மலைத்தொடருக்கு சொந்தமானது. வடக்கில் வெனிசுலாவில் இருந்து தொடங்கி கொலம்பியா, ஈக்வடார், பெரு, பொலிவியா, சிலி மற்றும் அர்ஜென்டினா வழியாக தெற்கே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீண்டு செல்லும் இந்த மலைத்தொடர் பூமியின் மிகப்பெரிய இயற்கை அமைப்புகளில் ஒன்று. ஆண்டீஸ் மலைத்தொடரின் மொத்த நீளம் சுமார் 7000 கிலோமீட்டர். இது இந்தியாவின் வடக்கிலிருந்து தெற்கு வரை உள்ள தூரத்தை விட அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மலைத்தொடர் தென் அமெரிக்காவின் மேற்கு விளிம்பை ஒட்டி ஒரு பெரிய சுவரை போல அமைந்திருக்கிறது. அதன் அகலம் சில இடங்களில் 700 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கலாம். 7 நாடுகளை தாண்டி செல்லும் இந்த மலைத்தொடர் ஒரு மலை அமைப்பு மட்டுமல்ல, ஒரு முழு கண்டத்தின் காலநிலை, நதிகள், உயிரியல் அமைப்புகள் மற்றும் மனித வரலாற்றை வடிவமைத்த சக்தியாகும். ஆண்டீஸ் எப்படி உருவானது என்பதும் ஒரு அற்புதமான புவியியல் கதை. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நஸ்கா புவித்தட்டு தென் அமெரிக்க புவித்தட்டின் கீழ் நுழைந்து கொண்டிருக்கிறது. இந்த மோதலின் விளைவாக பூமியின் மேற்பரப்பு மேலே தள்ளப்பட்டு ஆண்டீஸ் மலைத்தொடர் உருவானது. இந்த செயல்முறை இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனால் ஆண்டீஸ் இன்னும் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கும் உயிருள்ள மலைத்தொடராகவும் கருதப்படுகிறது. ஆண்டீஸில் உலகின் மிக உயரமான மலைகளில் சில அமைந்திருக்கின்றன. அவற்றில் மிக உயரமானது அகோன்காகுவா. சுமார் 6961 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலை ஆசியாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய உலகின் மிக உயரமான சிகரம். எவரெஸ்டை விட குறைவான உயரம் கொண்டிருந்தாலும் அதன் உயரம் மற்றும் கடுமையான சூழ்நிலை காரணமாக இது மலை ஏறுபவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் இருக்கிறது. ஆண்டீஸ் மலைத்தொடர் எரிமலைகளின் உலகமாகவும் விளங்குகிறது. உலகின் மிக உயரமான செயலில் இருக்கும் எரிமலைகளில் பல இங்கு இருக்கின்றன. சிலி மற்றும் அர்ஜென்டினா எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஓஹோஸ் டெல் சலாடோ உலகின் மிக உயரமான செயலில் இருக்கும் எரிமலையாகவும் கருதப்படுகிறது. அதன் உயரம்
சுமார் 6893 மீட்டர். ஆண்டீஸின் பல பகுதிகளில் இன்று கூட எரிமலை செயல்பாடுகள் தொடர்கின்றன. அதைப்போல இந்த மலைத்தொடர் தென் அமெரிக்காவின் காலநிலையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. பசிபிக் பெருங்கடலில் இருந்து வரும் ஈரமான காற்றை ஆண்டீஸ் தடுத்து நிறுத்துகிறது. இதன் விளைவாக சில பகுதிகளில் அதிக மழை பெய்கிறது, மற்ற சில பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவுகிறது. உலகின் மிக வறண்ட இடமாகவும் கருதப்படும் அட்டகாமா பாலைவனம் ஆண்டீஸ் மலைத்தொடரின் தாக்கத்தால் உருவானதுதான். ஆக ஆண்டீஸின் பனிப்பாறைகள் தென் அமெரிக்காவின் முக்கிய நீராதாரங்களாகவும் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்காக இந்த பனிப்பாறைகளின் உருகும் நீரை நம்பியிருக்கிறார்கள். ஆனால் காலநிலை மாற்றம் காரணமாக பல பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருகின்றன. இது எதிர்காலத்தில் பெரிய நீர் நெருக்கடிகளை உருவாக்கக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய நதியான அமேசான் நதியும் ஆண்டீஸ் மலைத்தொடரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதுதான். அமேசான் நதியின் பல கிளை நதிகள் ஆண்டீஸில் பிறக்கின்றன. ஆண்டீஸின் உயரமான பகுதிகளில் பெய்யும் மழையும் பனிப்பாறைகளின் நீரும் சேர்ந்து அமேசான் நதியை உருவாக்குகின்றன. எனவே ஆண்டீஸ் இல்லை என்றால் இன்று நாம் அறிந்திருக்கும் அமேசான் மலைக்காடும் வேறுபட்டதாக இருந்திருக்கலாம். ஆண்டீஸ் மலைத்தொடர் உயிரியல் வளத்திலும் மிகவும் சிறப்பானது. இந்த மலைத்தொடரில் உலகின் பல்வேறு சூழியல் அமைப்புகள் காணப்படுகின்றன. பனியால் மூடப்பட்ட சிகரங்கள், புல்வெளிகள், மேகக்காடுகள், பாலைவனங்கள் மற்றும் மலைக்காடுகள் அனைத்தும் ஆண்டீஸின் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கின்றன. இதனால் ஆயிரக்கணக்கான தாவர மற்றும் விலங்கு இனங்கள் அங்கு வாழ்கிறார்கள். ஆண்டீஸின் மிகவும் பிரபலமான விலங்குகளில் ஒன்று லாமா. இந்த ஒட்டக குடும்பத்தை சார்ந்த விலங்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆண்டீஸ் மக்களோடு வாழ்ந்து வருகிறது. அல்பகா, விகுன்யா மற்றும் குவானகோ போன்ற உயிரினங்களும் இந்த மலைத்தொடரின் அடையாளங்களாகவே இருக்கிறார்கள். அதைப்போல உலகின் மிகப்பெரிய பறக்கும் பறவைகளில் ஒன்றான ஆண்டீஸ் காண்டார் இங்கு வாழ்கிறது. அதன் இறக்கை விரிப்பு 3 மீட்டருக்கும் அதிகமாக இருக்கலாம். ஆக ஆண்டீஸ் மனித வரலாற்றிலும் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. தென் அமெரிக்காவின் புகழ்பெற்ற நாகரிகங்களில் ஒன்றான இன்கா பேரரசு இந்த மலைப்பகுதியில்தான் வளர்ந்தது. 50ஆம் நூற்றாண்டில் இன்காக்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீளமான சாலை வலையமைப்பை உருவாக்கினார்கள். மலையின் உச்சிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் நகரங்களை அமைத்தார்கள். இன்கா நாகரிகத்தின் மிக புகழ்பெற்ற நினைவு சின்னம் மச்சு பிச்சு பெருவில் உள்ள இந்த மலை நகரம் உலகின் மிக முக்கியமான தொல்லியல் தலங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. மேகங்களுக்கு இடையே அமைந்திருக்கக்கூடிய இந்த நகரம் இன்காக்களின் கட்டுமான திறமையை வெளிப்படுத்துகிறது. இன்று உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் மச்சு பிச்சுவை பார்வையிட வருகிறார்கள். அதை போல ஆண்டீஸ் மலைத்தொடர் மர்மங்களுக்கும் பெயர் பெற்றதுதான். சில உயரமான பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மம்மிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சில இன்கா சடங்குகளில் குழந்தைகள் உயரமான மலை உச்சியில் பலியிடப்பட்டதாகவும் ஆய்வுகள் காட்டுகின்றன. குளிரான சூழ்நிலை காரணமாக அந்த உடல்கள் மிகச்சிறப்பாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டீஸ் உலகின் மிக உயரமான நிரந்தர மனித குடியிருப்புகளையும் கொண்டிருக்கிறது. சில பகுதிகளில் 4000 மீட்டருக்கும் அதிக உயரத்தில் மக்கள் வாழ்கிறார்கள். அங்கு காற்றில் ஆக்சிஜன் அளவு மிகவும் குறைவாக இருக்கும். இருந்தாலும் பல தலைமுறைகளாக வாழ்ந்த மக்களின் உடல்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிவிட்டன. அவர்களின் இரத்தத்தில் அதிக ஆக்சிஜனை எடுத்து செல்லும் திறன் காணப்படுகிறது. அதை போல இந்த மலைத்தொடர் இயற்கை பேரழிவுகளுக்கும் மையமாக இருக்கிறது. நிலநடுக்கம், எரிமலை வெடிப்புகள் மற்றும் நிலச்சரிவுகள் ஆண்டீஸ் பகுதியில் அடிக்கடி நிகழ்கின்றன. காரணம், இது இன்னும் செயலில் இருக்கும் புவியியல் மண்டலம். உலகின் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் சில ஆண்டீஸ் பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது. இன்று ஆண்டீஸ் மலைத்தொடர் விஞ்ஞானிகள், வரலாற்றாசிரியர்கள், இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் சாகச பயணிகளின் கவனத்தை தொடர்ந்து ஈர்த்து வருகிறது. அதன் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் ஒரு கதையை சொல்கிறது. ஒவ்வொரு சிகரமும் பூமியின் புவியியல் வரலாற்றின் ஒரு அத்தியாயத்தை தன்னுள் வைத்திருக்கிறார்கள். எனவே ஆண்டீஸ் என்பது வெறும் மலைத்தொடர் அல்ல, அது ஒரு கண்டத்தின் முதுகெலும்பு, நதிகளை உருவாக்கும் நீர்க்கோபுரம், மறைந்த நாகரிகங்களின் தாயகம், ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் வீடு. எரிமலைகள், பனிப்பாறைகள், மேகக்காடுகள் மற்றும் பாலைவனங்களை
ஒரே அமைப்புக்குள் இணைக்கும் இயற்கையின் அற்புத படைப்பு. உலகின் மிக நீளமான மலைத்தொடரான ஆண்டீஸ் இன்று கூட பூமியின் மிகச்சிறந்த இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகவே திகழ்கிறது. இன்று நாம் பார்க்கும் கோபி பாலைவனம் என்பது காற்றால் அடித்து செல்லப்படும் மணல், வெறிச்சோடிய சமவெளிகள், கடுமையான வெப்பநிலை மாற்றங்கள் மற்றும் மனிதர்கள் அரிதாக வாழும் ஒரு பரந்த நிலப்பரப்பு. ஆனால் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் முற்றிலும் வேறுபட்ட உலகமாக இருந்தது. இன்று மணலும் பாறைகளும் மட்டுமே காணப்படும் இந்த பகுதியில் ஒரு காலத்தில் ஆறுகள் ஓடின, ஏரிகள் இருந்தன, செடிகள் வளர்ந்தன. அதைவிட ஆச்சரியமான விஷயம், பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினங்களான டைனோசர்கள் இந்த பகுதியில் சுற்றித் திரிந்தார்கள். அதனால்தான் கோபி பாலைவனம் இன்று டைனோசர்களின் கல்லறை என்றும் அழைக்கப்படுகிறது. கோபி பாலைவனம் மங்கோலியா மற்றும் சீனாவின் வடக்கு பகுதிகளிலே பறந்து விரிந்து நிற்கிறது. சுமார் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இது உலகின் மிகப்பெரிய பாலைவனங்களில் ஒன்று. ஆனால் சஹாராவை போல முழுவதும் மணல் நிறைந்த பாலைவனம் அல்ல. கோபியின் பெரும்பகுதி பாறைகள், கற்கள் மற்றும் உலர்ந்த சமவெளிகளால் ஆனது. இதுவே பண்டைய உயிரினங்களின் எச்சங்கள் மிக சிறப்பாக பாதுகாக்கப்படுவதற்கும் உதவியது. இன்று உலகம் முழுவதும் உள்ள தொல்லுயிரியல் ஆய்வாளர்களுக்கு கோபி பாலைவனம் ஒரு பொக்கிஷம். காரணம், உலகில் வேறு எந்த இடத்திலும் கிடைக்காத அளவிற்கு டைனோசர் புதை வடிவங்கள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பல முக்கியமான டைனோசர் இனங்கள் முதலில் இங்குதான் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் புதிய எலும்புகள், புதிய இனங்கள் மற்றும் புதிய அறிவியல் தகவல்கள் இந்த பாலைவனத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. 1920களில் அமெரிக்க ஆய்வாளர் ராய் சாப்மன் ஆண்ட்ரூஸ் தலைமையிலான குழு கோபி பாலைவனத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆய்வை நடத்தியது. இந்த ஆய்வின் போது உலகையே ஆச்சரியப்படுத்திய ஒரு கண்டுபிடிப்பும் நிகழ்ந்தது. முதன்முறையாக டைனோசர் முட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கு முன்பு டைனோசர்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்தன என்பது ஒரு அறிவியல் கருத்தாக மட்டுமே இருந்தது. ஆனால் கோபி பாலைவனத்தில் கிடைத்த அந்த முட்டைகள் அதற்கான நேரடி ஆதாரமாகவும் அமைந்தன. இந்த கண்டுபிடிப்பு டைனோசர்களை பற்றிய மனிதர்களின் புரிதலையே மாற்றியது. ஏனென்றால் அந்த முட்டைகள் வெறும் கற்களாக இல்லை, அவை டைனோசர்களின் வாழ்க்கை முறையை பற்றிய தகவல்களையும் கொண்டிருந்தன. சில இடங்களில் முழு கூடு அமைப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனால் சில டைனோசர்கள் தங்கள் முட்டைகளை பாதுகாத்து வளர்த்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருத துவங்கினார்கள். கோபி பாலைவனத்தின் மிக புகழ்பெற்ற டைனோசர்களில் ஒன்று வெலோசிராப்டர். திரைப்படங்களில் பெரும்பாலும் பெரிய மற்றும் பயங்கரமான வேட்டையாடியாக காட்டப்படும் இந்த உயிரினம் உண்மையில் அதைவிட சிறியதாகவே இருந்தது. ஆனால் அதன் வேகம், நுண்ணறிவு மற்றும் கூர்மையான நகங்கள் அதை மிகவும் திறமையான வேட்டையாடியாகவும் மாற்றின. இந்த டைனோசரின் பல முக்கியமான புதைபடிவங்கள் கோபி பாலைவனத்தில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. கோபியில் கிடைத்த மிக சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று சண்டையிடும் டைனோசர்களுடைய புதைப்படிவம். இதில் ஒரு வெலோசிராப்டரும் ஒரு புரோட்டோசெராடாப்ஸும் நேரடியாக மோதிக்கொண்ட நிலையில் புதைந்து கிடந்தன. அவை சண்டையிடும் போது திடீரென மணல் சரிவு அல்லது புயல் ஏற்பட்டிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இதனால் இரண்டும் அதே நிலையில் புதைந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டன. உலகின் மிக பிரபலமான புதைபடிவங்களில் இதுவும் ஒன்று. புரோட்டோசெராடாப்ஸ் கோபி பாலைவனத்தில் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர்களில் ஒன்று. இது தாவரங்களை உணவாக உட்கொள்ளும் ஒரு உயிரினம். அதன் தலையின் பின்புறத்தில் இருந்த எலும்பு கவசம் மற்றும் வலுவான தாடை அதை தனித்துவமாகவும் மாற்றியது. இதை பற்றி பல நூற்றுக்கணக்கான புதைபடிவங்கள் கிடைத்துள்ளதால் விஞ்ஞானிகள் அதன் வாழ்க்கை முறையை விரிவாக ஆய்வு செய்ய முடிந்திருக்கிறது. கோபி பாலைவனத்தில் டைனோசர்கள் மட்டும் வாழவில்லை. பழங்கால முதலைகள், ஆமைகள், சிறிய பாலூட்டிகள் மற்றும் பல ஊர்வன இனங்களும் வாழ்ந்தன. இந்த உயிரினங்களின் எச்சங்கள் அந்த காலத்தில் கோபி பகுதி இன்று இருப்பதை விட அதிக உயிரியல் வளம் கொண்டிருந்தது என்பதை காட்டுகின்றது. சுமார் 7 முதல் 8 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கோபி பகுதி முழுமையான பாலைவனமாக இல்லை. சில இடங்களில் மணல் மேடுகள் இருந்தாலும் கூட ஆறுகள் மற்றும் ஓயாசிஸ் போன்ற பகுதிகளும் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சூழல் பல்வேறு உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்றதாகவும் இருந்ததாம். பின்பு காலநிலை மாற்றங்கள் காரணமாக அந்த பகுதி மெதுவாக உலர்ந்து பாலைவனமாக மாறியிருக்கிறது.
கோபி பாலைவனம் விஞ்ஞானிகளுக்கு இன்னொரு முக்கியமான தகவல்களையும் வழங்குகிறது. டைனோசர்கள் எவ்வாறு அழிந்தன என்பதற்கான சில தடயங்களும் இங்கு கிடைக்கின்றன. பூமியின் காலநிலை மாற்றங்கள், உணவுச் சங்கிலி மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அழுத்தங்கள் ஆகியவை டைனோசர்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதித்தன என்பதை இந்த புதை படிவங்கள் மூலம் அறிய முடிகிறது. இன்றும் கோபி பாலைவனத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சில நேரங்களில் ஒரு காற்று புயல் கூட புதிய புதை படிவங்களை வெளிப்படுத்துகிறது. பல ஆய்வாளர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத டைனோசர் இனங்கள் கோபியின் அடியில் புதைந்து கிடக்கலாம் என்று நம்புகிறார்கள். அதனால் இந்த பாலைவனம் இன்னும் உலகின் மிக முக்கியமான தொல்லுயிரியல் ஆய்வு மையங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. கோபி பாலைவனத்தின் மற்றொரு சிறப்பு அதன் பாதுகாப்பு நிலை. பல புதை படிவங்கள் மிகவும் நன்றாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் எலும்புகள் மட்டுமல்ல, முட்டைகள், கூடு அமைப்புகள் மற்றும் தோலின் தடயங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது விஞ்ஞானிகளுக்கு டைனோசர்களின் வாழ்க்கையை மிகவும் துல்லியமாக மீண்டும் உருவாக்குவதற்கும் உதவுகிறது. அதே போல இந்த பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சில சிறிய டைனோசர்கள் பறவைகளின் முன்னோர்களாக இருக்கலாம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால் நவீன பறவைகள் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைந்தன என்பதை புரிந்து கொள்ளவும் கோபி பாலைவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கோபி பாலைவனத்தை பற்றிய மிகவும் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், இன்று உயிரற்றதாக தோன்றும் இந்த நிலப்பரப்பு ஒரு காலத்தில் உயிர்கள் நிரம்பிய உலகமாக இருந்ததுதான். இன்று நாம் நடக்கும் மணலின் கீழ் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்களின் கதைகள் புதைந்து கிடக்கின்றன. எனவே கோபி பாலைவனம் என்பது ஒரு சாதாரண பாலைவனம் அல்ல, அது பூமியின் வரலாற்றை பாதுகாத்து வைத்திருக்கும் இயற்கை அருங்காட்சியகமே. டைனோசர்களின் பிறப்பு, வளர்ச்சி, வேட்டை, இனப்பெருக்கம் மற்றும் அழிவு ஆகியவற்றின் தடயங்கள் பதிந்திருக்கும் காலப்பெட்டகமாகவும் அது இருக்கிறது. உலகின் பல பகுதிகளில் டைனோசர் புதைப்படிவங்கள் கிடைத்திருந்தாலும் அவற்றின் வாழ்க்கையை இவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ள உதவிய இடங்கள் மிகவும் குறைவுதான். அதனால்தான் கோபி பாலைவனம் இன்று டைனோசர்களின் கல்லறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் அது ஒரு கல்லறை மட்டுமல்ல, பூமியின் தொலைந்து போன உலகங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அறிவியல் பொக்கிஷம். ஒவ்வொரு புதை வடிவமும், ஒவ்வொரு முட்டையும், ஒவ்வொரு எலும்பும் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு மறைந்த உலகத்தின் கதையை இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது.